நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஓவரியை வந்து லாங்கிடியூட்னல் செக்ஷன் அண்டு டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது நமக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஓவியூல்ஸ் வந்து தெரியுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டிய ஓவரி ஆஃப் எ ஃப்ளார் போத் வெர்டிகலி அண்ட் ஹரிசாண்டலி அப்சர்வ் த ஓவியூல்ஸ் கம்பேர் த ஓவரி அண்ட் ஓவியூல்ஸ் ஃப்ரம் ஃபியூ டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ். இந்த மாதிரி சில வகையான ஃப்ளார்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா வகையான ஃப்ளார்ஸ்லேயும் ஒரே மாதிரியான ஓவரி இருக்காது. ஆர் தேர் ஒன் ஆர் மோர் ஓவியூல்ஸ், ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்மியான அளவில் இருக்கும், ஒரு சில பார்த்தோன்னா நிறைய அளவில் ஓவியூல்ஸ் இருக்கும். கேன் யூ see எனி கனெக்ஷன் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஓவியூல்ஸ் இன் த ஓவரி அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ஃப்ரூட்? இதில் ஏதாவது கனெக்ஷன் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அந்த ஓவரிக்குள்ளே எத்தனை ஓவியூல்ஸ் இருக்குதோ அப்போது கம்மியான ஓவியூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த விதைகள் வந்து கம்மியானது உருவாகும், அதிகமான ஓவியூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான விதைகள் உருவாகும். அதை தான் அது மென்ஷன் பண்ணுது. கலெக்ட் சம் ஃப்ரூட்ஸ் டொமேட்டோ, பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர், மேங்கோ, பீஸ் அண்ட் கஸ்டர்ட் ஆப்பிள் அண்ட் அப்சர்வ். டொமேட்டோ பிரிஞ்சாலில் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய விதைகள் வந்து உள்ளே இருக்கும், லேடிஸ் ஃபிங்கர்லேயும் இருக்கும், மேங்கோவில் பார்த்தோன்னா ஒன்லி ஒன் சீட் இருக்கும், பீஸில் நிறைய சீட்ஸ் இருக்கும், கஸ்டர்ட் ஆப்பிள் சீத்தாப்பழத்தில் நிறைய விதைகள் இருக்கும். யூ கேன் see some green part above brinjal and ladies finger. வாட் ஆர் தே? இப்போ லேடிஸ் ஃபிங்கர் இதில் பிரிஞ்சால் எல்லாம் பார்த்தோன்னா அது மேலே வந்து க்ரீன் கலர் பார்ட் இருக்கும். அது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கம்பேர் மேங்கோ, கஸ்டர்ட் ஆப்பிள் அண்ட் பீஸ். அதாவது ஒரு மாங்காய், கஸ்டர்ட் ஆப்பிள், பீஸ் மூணையும் எடுத்துக்கிறோம். கம்பேர் பண்ணும்போது ஆல் திஸ் ஆர் சிங்கிள் ஃப்ரூட்ஸ் பட் கஸ்டர்ட் ஆப்பிள் ஹேஸ் மெனி ஸ்மால் பார்ட்ஸ் இன் இட் ஈச் வித் எ சீடு. ஆனால் பார்த்தீங்கன்னா மேங்கோங்கிறது வந்து சிங்கிள் சீடு மட்டும் கொண்டது. ஆனால் கஸ்டர்ட் ஆப்பிள் சீத்தாப்பழத்தில் பார்த்தோன்னா நிறைய விதைகள் இருக்குது. மேங்கோ ஹேஸ் எ சிங்கிள் சீட் அண்ட் பீ ஹேஸ் மெனி சீட்ஸ். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த எபோவ் அப்சர்வேஷன்? மேலே கொடுத்துருக்கிறதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போது சிங்கிள் சீடு உள்ள பிளான்ட்ஸ் இருக்குது, ஃப்ரூட்டு இருக்குது, நிறைய சீடு இருக்குது. அப்போது எ க்ரீன் பார்ட் எபோவ் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிரிஞ்சால் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் ஆர் செப்பல்ஸ் ஆஃப் த ஃப்ளார். அதாவது அந்த பிரிஞ்சாலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் பார்ட் என்னென்னா செப்பல்ஸ், புள்ளி வட்டம்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதாவது அந்த ஃப்ளார் வந்து மொட்டாக இருக்கும்போது மூடி பாதுகாக்கக்கூடியது அந்த செப்பல்ஸ்னுடைய வேலைன்னு படித்தோம். ஆனால் லேடிஸ் ஃபிங்கர் அண்டு பிரிஞ்சாலில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய விதை உருவானதுக்கப்புறமும் அதனுடைய கனி உருவானதுக்கப்புறமும் அதோடு சேர்ந்து ஒட்டிகிட்டு இருக்குது. இன் சம் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் செப்பல் வில் நாட் ஃபால் ஃப்ரம் ஃப்ரூட் அண்ட் ரிமைன் ஆர் பெர்சிஸ்ட் வித் ஃப்ரூட். ஒரு சில தாவரங்களில் விதை மலர் வந்து கனியாக மாறினதுக்கு அப்புறமும் அதில் இருக்கக்கூடிய செப்பல்ஸ் வந்து கீழே விழுறதில்ல, அதோட பர்மனெண்ட்டாக ஒட்டிகிட்டு இருக்குது. அதை தான் நம்ம சொல்கிறோம் லேடிஸ் ஃபிங்கர்லேயும் பிரிஞ்சால்லையும் க்ரீன் கலர் பார்ட்டாக இருக்கிறது. பாருங்கள், கஸ்டர்ட் ஆப்பிள் சீத்தாப்பழத்தில் பார்த்தோன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச்டு டுகெதர். இப்போ சீத்தாப்பழத்தில் ஒரு பழமாக பார்க்குறது இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஃப்ரூட், இட் இஸ் த கிளஸ்டர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதாவது நிறைய பழங்கள் சேர்ந்தது தான் வந்து சீத்தாப்பழம். ஈச் ஃப்ரூட் பார்ட் இன் தின் மெம்பரேனியஸ் வித் சம் கிரானியூல் லைக் விச் இஸ் எடிபிள். அதில் பார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த லேயராக இருக்கிறது எல்லாமே எடிபிள், சாப்பிடக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா மேங்கோ. அவுட்டர் ஸ்கின் அண்டு மிடில் பல்பி ஆர் த எடிபிள் அண்ட் ஸ்வீட். அதில் பாருங்கள், அவுட்டர் ஸ்கின் மேலே இருக்கக்கூடிய அந்த மாம்பழத்தினுடைய தோல், அதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஸி பார்ட்டு எல்லாமே வந்து சாப்பிடக்கூடியது. இன்னர் மோஸ்ட் இஸ் வித் சிங்கிள் சீடு. உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சீடு மட்டும் இருக்கும். அடுத்தது பீல பாருங்கள், ஃப்ரூட் இஸ் நாட் ஃப்ளஷி. ஃப்ரூட் வந்து ஃப்ளஷியாக இருக்காது பட் ஃபார்ம்ஸ் எ கவரிங் பவுச் ஃபார் மெனி சீட்ஸ். அதில் கவரிங் பவுச் மட்டும்தான் இருக்கும் பட்டாணியில், உள்ளே வந்து மெனி சீட்ஸ் இருக்கும். இன் ஆல் எபோவ் ஃப்ரூட்ஸ் ஓவரி எ லோயர் மோஸ்ட் ஸ்வோலன் பார்ட் ஆஃப் pistil develops into a fleshy fruit. Ovules present inside the ovary gets transformed into a seed. உள்ளே இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் தான் வந்து என்னவாக மாறுது? ஓவரியாக மாறி சீடாக மாறுது. ஹென்ஸ் நவ் வித் திஸ் அப்சர்வேஷன்ஸ் shall we list the changes taken place in a flower after fertilization. அதாவது
மலர்கள் வந்து கருவுறுதலுக்கு அப்புறம் என்னவா மாறுது அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடச்சிருக்கும். திஸ் ஆர் கலெக்டிவ்லி செட் டு பி போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ் அண்ட் ஆர் கேலக்ஸ் சம்டைம்ஸ் பெர்சிஸ்ட் வித் ஃப்ரூட். கேலக்ஸ் வந்து சில டைமில் வந்து அதாவது கேலக்ஸுங்கிறது நமக்கு தெரியும். செப்பல்ஸ் அதாவது புள்ளி வட்டம் அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டோட ஒட்டிகிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரிஞ்சால் இதில் எல்லாம் லேடிஸ் ஃபிங்கர்ல எல்லாம் மேலே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் பார்ட் எதுனா இந்த கேலக்ஸ் தான். அடுத்தது பெட்டல்ஸ் வித் தேர் ஃபால் ஆஃப், அதாவது பெட்டல்ஸ் வந்து ஒன்று அதோட ஒட்டிகிட்டு இருக்கும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். ஆண்ட்ரோசியம் ஃபால் ஆஃப், அதாவது மகரந்தத்தாள் வட்டம் ஆணினப்பெருக்க உறுப்பு கீழே விழுந்துடும். பிஸ்டில் ரிமைன் அண்ட் டெவலப்ஸ் இன்டு எ ஃப்ரூட். பிஸ்டில் அதாவது பெண்ணினப்பெருக்க உறுப்பு என்னவா மாறிடும், ஃப்ரூட்டாக மாறிடும். ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா ஃபால் ஆஃப், அதில் இருக்கக்கூடிய சூல் தண்டு சூல் முடி எல்லாம் கீழே விழுந்துடும். ஓவரி என்லார்ஜஸ் டு ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெவலப்ஸ் இன்டு எ ஃப்ரூட். ஓவரி வந்து பெருசாகி ஒரு ஃப்ரூட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஓவியூல்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த ஓவரி டெவலப்ஸ் இன்டு சீட்ஸு. ஓவரி வந்து ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியூல் சூல்கள் வந்து விதையாக மாறும். சூர்பை கனியாக மாறும், சூல்கள் விதையாக மாறும். டூ யூ நோ பாருங்கள், த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீட் இஸ் த டபுள் கோகனட். நம்ம உலகத்திலே இருக்கக்கூடிய சீடில் பெரிய சீட் எதுனா டபுள் கோகனட். த சீட் லுக்ஸ் லைக் 2 கோகனட் ஃபியூஸ்டு டுகெதர். இந்த பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா 2 தேங்காய் வந்து ஒன்றா இணைஞ்ச மாதிரி இருக்கும். இட் ஒன்லி க்ரோஸ் இன் 2 ஐலாண்ட்ஸ் ஆஃப் த சீசலஸ், அதாவது செஸ்லஸ்ங்கிற ஐலாண்ட்ஸில் தான் வந்து இந்த மாதிரியான கோகோனட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எ சிங்கிள் சீட் மேபி 12 inches லாங். ஒரு சிங்கிள் சீடு பார்த்தோன்னா ஒரு 12 inches லாங் இருக்கும். நியர்லி 3 feet இன் சர்க்கம்ஃபரன்ஸ், அதனுடைய சுற்றளவு பார்த்தோன்னா 3 feet 3 அடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு வெய்ஸ் அபவுட் 18 kilogram. அது வந்து அதனுடைய வெயிட் மட்டும் 18 கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ச்சிட்ஸ் ஹாவ் ஸ்மாலஸ்ட் சீட்ஸ் இன் த பிளான்ட் கிங்டம். ஆர்ச்சிட்ஸில் தான் வந்து இந்த மாதிரியான பிளான்ட்ஸு விதைகள் வந்து அதிகமாக உருவாக்கக்கூடிய தாவரங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 35 million சீட்ஸ் மே வெயிட் ஒன்லி அபவுட் 25 gram. 35 million, அதாவது சாதாரணமாக அந்த ஆர்ச்சிட்ஸில் இருக்கக்கூடிய சீட்ஸில் 25 gram எடுத்தோம்னாலே அந்த 25 gramலேயே எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 35 million சீட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி த ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷனுடைய டயக்ராம் போடணும், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். பாருங்கள், மேலே இருக்குது செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து செல்ஃப் பாலினேஷன் இது எழுதி இந்த டயக்ராம் போடணும். கிராஸ் பாலினேஷனுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி இந்த டயக்ராம் போடணும். பாருங்கள், செல்ஃப் பாலினேஷன்னா ஒரே மலரில் ஆண்ட்ரோசியம் கைனோசியம் இருக்கும். அதனுடைய அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மாவை போய் அடையும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷனில் வேறொரு மலர்லேருந்து போலன் கிரெயின்ஸ் அடுத்த மலர் வந்து சென்றடையும். இதை நல்லா கிளியராக போடணும். This is the today's homework. Thank you.